Hi friends, இந்த வீடியோவில் Matfilling stitch பற்றி பார்க்கலாம். நான் புதுசாக 3 சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். RS Material, RS Embroidery World, RS Lace World. இந்த 3 சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டிசைன் வரைஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைன் ஒரு ஸ்டிச்சு, டிசைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ஸ்மால் ஸ்டிச். இப்போது நீடில் திருப்பி லாஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, அப்படியே டிசைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், இப்போது ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, டிசைனுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், சேம் அதே போல் லைனில் ஸ்டிச்சு, அடுத்த லைனில் டிசைனுக்கு வெளியே ஸ்டிச்சு, லாக், ஃபஸ்ட் லைனில் செகண்ட் லைனில் டிசைன் வெளியே லாக், லாஸ்ட் லைன், அடுத்த லைன் டிசைன் வெளியே லாக், ஃபஸ்ட்டு செகண்டு டிசைனுக்கு வெளியே லாக். ஃபஸ்ட்டு போட்ட இந்த 2 லைனுக்கும் சென்டராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்த லைனுக்கும் டிசைனுக்கும் சென்டராக ஒரு கோடு, கீழேயும் டிசைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டராக ஒரு கோடு. ஃபஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, தேர்ட் லைனில், அப்புறம் டிசைனுக்கு வெளியே ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச், லாஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, டிசைனுக்கு வெளியே ஸ்டிச்சு, லாக். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில், தேர்ட் லைனில், அப்புறம் டிசைனுக்கு வெளியே ஒரு லாக், லாஸ்ட் லைனில், அடுத்த லைனில், அதுக்கு அடுத்த லைன் டிசைனுக்கு வெளியே லாக். ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பாக்ஸ் வரைங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். லாஸ்ட் லைனில், அடுத்த லைன், அதுக்கு அடுத்த லைன் டிசைன் வெளியே லாக். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டராக ஒரு கோடு, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டராக ஒரு கோடு, டிசைனுக்கும் இந்த லைனுக்கும் சென்டராக ஒரு கோடு. ஃபஸ்ட்டு லைனில், செகண்ட் லைனில், தேர்ட் லைனில் டிசைனுக்கு வெளியே ஒரு லாக், லாஸ்ட் லைன், அடுத்த லைனில்
அதுக்கு அடுத்த லைனில் டிசைனுக்கு வெளியே லாக். ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டே வரணும்.